இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூரி சப்பாத்திக்கு சோலா பூரிக்கெலாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நைட்டே மூக்கடலையே ஒரு கப் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரம் அது ஊறணும். ஒரு குக்கரில் அந்த மூக்கடலையை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பட்டை 2 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் மூக்கடலை. ஸோ இப்போ வந்துட்டு சென்னாவை ஓரமாக வச்சுட்டு இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு 2 பட்டை 2 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவை எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு 2 தக்காளி வந்துட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி நல்லா சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி 3மே வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு வதங்கி வரணும். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ்க்கு அது நல்லா வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்து வந்த உடனே ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன், நான் சின்ன டீஸ்பூன் எடுத்துக்கிறதுனால எல்லாமே 2 வாட்டி எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் வந்துட்டு மாங்காய் தூள் இருக்குங்களா ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்ட பிறகு அந்த மசாலா வாசனைலாம் போன பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா சென்னா, அதை வந்துட்டு சேர்த்துக்கங்க தண்ணியோடையே. சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. தண்ணி எல்லாம் ட்ரை ஆன உடனே லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னா மசாலா.